தூக்கத்தில் வந்து பல்லை வந்து ரொம்ப கிரைண்டு பண்ணுவாங்க, அப்படியே வந்து மென்று கடிப்பாங்க, சத்தம் நல்லா வரும். குழந்தைகிட்ட இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜ் ஆன குழந்தைகள்கிட்ட தான் பார்க்க முடியும். ரொம்ப கம்மி தான் இருப்பாங்க, 100ல் 1 கூட இருக்காது. ரொம்ப கம்மியான ஒரு பர்சன்டேஜில் தான் இருப்பாங்க. ஸோ அதிகமாக வந்து இதை பற்றி நீங்கள் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் குழந்தை தூங்கும் போதோ பயப்பட வேண்டிய பிரச்சனைகள்லாம் இல்லை. ஆனால் ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும். ப்ராக்சிசம்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஏதோ ஒன்று பயம் இருக்கும், அதனால தான் அந்த குழந்தைங்க அப்படி பண்ணுவாங்க. தூக்கத்தில் கனவுல ஏதாவது ஒன்று ஓடும், இல்லைனா வந்து டே டைம்ஸில் நடக்கிற விஷயத்தை ஏதாவது ஒன்று மண்டை ஓடிட்டு தானே இருக்கும், அதிலிருந்து அந்த மாதிரி மெல்றது வந்து நடக்கும். உட்காந்து பேசுங்க, ஆனால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அவனுக்கே அது தெரியாது இல்லை. ஸோ அதனால் அவனால சொல்ல முடியாது, அந்த குழந்தைனால சொல்ல முடியாது. வேறு என்ன பண்ணலான்னா, நிறைய சப்போர்ட்டு கொடுங்க, நிறைய ஸ்ட்ரென்த்து கொடுங்க. நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரென்த்து கொடுங்க. அவங்களோட அட்டாச்மெண்ட்டை வந்து நல்லா என்ன பண்ணுங்கள், அதிகமாக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. பட் ஸ்டில் அது போதாது, என்னமோ தெரியல. அதையும் தாண்டி ஏதோ ஒன்று அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து லைக் மியூச்சுவலாக அந்த குழந்தைகிட்ட அந்த 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 சப்போர்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா மேபி மெல்ல அது என்ன ஆகும் அப்படின்னா குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது.